ப்ரோ கபடி லீக் சீசன் 11 என்னோட வேர்டில் சொல்லணும்னா தரமான ஆக்சுவலா சொல்ல போனோம் அப்படின்னா தாறுமாறான கார்னர்ஸை வச்சிருக்கிற ரெண்டு டீமோட ஸ்குவாட் அனலைசிஸ் அண்ட் ஸ்டார்டிங் 7 தான் இந்த வீடியோவில் நாம தெரிஞ்சுக்க போறோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ் மன்பிரீத் சிங்கோட கூட்டணி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பெங்கால் வாரியர்ஸ் புதுசா ஒரு கோச்சோட வந்திருக்காங்க. இந்த ரெண்டு டீமோட ஃபுல் டீடைலும் இந்த வீடியோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் கவுண்ட் டவுன் வீடியோ அண்ட் கூடவே ஸ்குவாட் அனலைசிஸ் இந்த மாதிரியான வீடியோவும் மிக்சடா மாத்தி வந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா ரெண்டுத்துக்குமே உங்களோட சப்போர்ட் நல்லா தான் இருக்கு. கவுண்ட் டவுன் வீடியோவை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு நல்லா சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க, நிறைய பேர் கேட்டுட்டுமே இருக்கீங்க. ஸோ அதனால கண்டிப்பா நம்ம சேனல்ல இது உங்களுக்காக அவைலபிளா இருக்கும். நான் கண்டினியூஸா போட தான் போறேன். ஸோ இந்த மாதிரி ரெண்டு டீமா ஒரே டைப் ஆஃப் ஸ்குவாட வச்சிருக்க ரெண்டு டீமா நான் வந்து உங்களுக்காக அப்டேட் பண்றேன். இதை பொறுத்த வரைக்கும் ப்ரோ கபடி லீக் சீசன் லெவல்ல பெஸ்ட் ஆஃப் டிஃபெண்டர்ஸ், நல்ல டிஃபெண்டர்ஸ் இருக்காங்க. அதுலயும் கார்னர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கிற ரெண்டு டீமை தான் நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டீம் வந்து பாத்தீங்கன்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ். ஹரியானா ஸ்டீலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன்ல த்ரோ அவுட்டா போயிட்டு லெஃப்ட் கார்னர் ஆல்ரவுண்டரான முகமது ரேசா சியனாவை 2,07,00,000 தட்டி தூக்குனாங்க. அங்கேயே புரிஞ்சிருச்சு மன்பிரீத் சிங் என்ன பிளான்ல இருக்காரு அப்படிங்கிறது. தரமான ஒரு பை அப்படின்னு தான் சொல்லுவேன். எடுத்த காரணம் சூப்பரா பிக்ஸ் ஆயிடுச்சு டீம். டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு எதிர்பார்த்தாரு இல்லையா? அப்ப டிஃபென்ஸ்ல ஒரு சின்ன வீக்னஸ் இப்போ இருக்கு. அதாவது மோஹித் நண்டால் அப்படிங்கிற ஒரு பிளேயரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. காரணம் அவர் வந்து பேன் பண்ணிட்டாங்க, டோப்பிங்ல மாட்டிக்கிட்டாரு. இதை பத்தி நான் தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க, நம்ம சேனல் அவைலபிளா இருக்கு. ஸோ மோஹித் நண்டால் அவங்களோட கேப்டனா இருந்த பிளேயர். ஸோ அவர் வந்து இப்போ ரிலீஸ் ஆக போனது கொஞ்சம் அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். அந்த இடத்துல ஒரு யங்ஸ்டர் இப்போ ஃபிக்ஸ் பண்ணணும். அதுவும் நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஒரு யங்ஸ்டர் தான் அங்க ஆட போறாரு அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்க விரும்புறேன். ஸோ நான் இப்போ அவங்களோட ஸ்குவாட் என்னென்ன யாரெல்லாம் இருக்காங்க ஸ்குவாட்ல அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ரைடர் பக்கமா நான் போறேன். லெஃப்ட் ரைடர் பொறுத்த வரைக்கும் சிவம் பட்டாரி ஃப்ரம் மகாராஷ்டிரா, ஜெயசூர்யா ஃப்ரம் தமிழ்நாடு, ஞானா அபிஷேக் ஃப்ரம் தமிழ்நாடு. இந்த 3 பேரும் லெஃப்ட் ரைடர்ஸ் லிஸ்ட்ல இருக்காங்க. ரைட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் வினய் டிவாட்டியா உத்தரப்பிரதேசை சேர்ந்தவர், கியான்சியம் மேகர் நேபாளில இருந்து வந்த ஒரு பிளேயர், விஷால் டாட்டே மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு யங்ஸ்டர், அது இல்லாம விகாஷ் ஜாதவ் அப்படிங்கிற ஒரு மகாராஷ்டிரன் பிளேயர், அண்ட் தென் நவீன் ராவல் அப்படிங்கிற ஹரியானாவை சேர்ந்த பிளேயர், சான்ஸ்கர் மிஸ்ரா அப்படிங்கிற சத்தீஸ்கரை சேர்ந்த பிளேயர். இந்த நவீனும் சான்ஸ்கரும் ஆல்ரவுண்டர்ஸும் கூட. நான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்ம சேனல்ல ஆல்ரவுண்டர்ஸ் கவுண்ட் ஆல்ரெடி போட்டிருக்கோம், இன்னும் பார்க்கலன்னா பாத்துருங்க. ஹரியானா ஸ்டீலர்ஸுக்கும் இடம் இருக்கு, பெங்கால் வாரியர்ஸுக்கும் ஒரு இடம் இருக்கு. அது எந்த இடம், யார் டாப்ல இருக்காங்க அந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் அப்படியே டிஃபெண்டர்ஸ் பக்கம் மூவ் ஆனோம் அப்படின்னா, ஸோ டிஃபெண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரைட் கார்னர்ஸை பொறுத்த வரைக்கும் ராகுல் சேத்பல் அவர் தான் பிரைமரி சாய்ஸ். அவருக்கு பேக்கப்பா ஆஷிஷ் கில் அப்படிங்கிற ஒரு பிளேயர் இருக்காரு. அண்ட் தென் ரைட் கவர்ஸை பொறுத்த வரைக்கும் சஞ்சய் துல் அப்படிங்கிற ஹரியானாவை சேர்ந்த ஒரு பிளேயர் இருக்காரு. மணிகண்டன் நேசமணி அப்படிங்கிற தமிழகத்தை சேர்ந்த ஒரு பிளேயர் இருக்காரு. மணிகண்டன் நேசமணி தான் பிரைமரி சாய்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. லெஃப்ட் கவர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜெய்தீப் தாக்கியா ஃப்ரம் ஹரியானா அண்ட் கூடவே மணிகண்டன் எஸ் ஃப்ரம் தமிழ்நாடு அவருக்கு பேக்கப்பா இருக்காரு. லெஃப்ட் கார்னர்ஸை பொறுத்த வரைக்கும் முகமது ரேசா சிஎன்ஏ ஃப்ரம் ஈரான், ஹர்தீப் கண்டோலா ஃப்ரம் ஹரியானா, சாஹில் நர்வால் ஃப்ரம் ஹரியானா. சோ இந்த 3 பிளேயர்ஸ் வந்து இங்க இருக்காங்க. இந்த டீமோட பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு நம்ம என்ட்ரி ஆனோம் அப்படின்னா, இந்த டீம்ல மைனஸ் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன், மோஹித் நண்டால் இல்லாதது இந்த டீமுக்கு பெரிய மைனஸா இருக்கலாம். பட் அதை வந்து பாத்தீங்கன்னா யங் டிஃபெண்டர்ஸை வச்சு லைக் மணிகண்டன் நேசமணி மாதிரியான பிளேயர்ஸை வச்சு மேனேஜ் பண்ணிடுவாங்கிறது என்னோட ஒப்பீனியன். இன்னொரு பக்கம் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் ரைடர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான் ப்ளே பண்ண போறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ரைடர் அப்படின்னு பார்க்கும்போது வினய் டிவாட்டியா அவர் தான் இருக்காரு. அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு சிவம் பட்டாரே ஜெயசூர்யாவை ப்ளே பண்ண வைக்கலாம். ஒரு நல்ல பிளேயர், லாஸ்ட் சீசன் இன்ஜுரி காரணமா ப்ளே பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு. தமிழகத்தை சேர்ந்தவர், அவர் ப்ளே பண்ணலாம். அப்படி இல்லாட்டி விஷால் டேக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இங்க ரைடிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது மேபி பிரச்சனையா வந்து அமையலாம், மற்றபடி எதுவுமே கிடையாது. தரமான ரைடர்ஸ் தான் எல்லாருமே, நான் திரும்பவும் சொல்லிக்க விரும்புறேன். அண்ட் டிஃபென்ஸ் யூனிட் வேற லெவல் தரமா இருக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த வீடியோவுக்கு டைட்டில் ஏத்த மாதிரி தாறுமாறான கார்னர்ஸை வச்சிருக்காங்க. ரைட் கார்னர்ல ராகுல் சேத்பால் தான் ப்ளே பண்ண போறாரு. நான் அப்படியே ஸ்டேத்தி ஸ்டார்டிங் சவுண்டும் சொல்லிடுறேன். சோ ராகுல் சேத்பாலை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசனே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சூப்பர் டேக்கிள்னு வந்துட்டா தலைவன் சம்பவம் பண்ணிட்டு இருந்தாரு ஒவ்வொரு சூப்பர் டேக்கிள்லையும். இன்னொரு சைடு வந்தோம்னா லெஃப்ட் கார்னர் முகமது ரேசா, அவர்கிட்ட சொல்லிதான் தெரியணுமா என்ன, ஒரே போட்டியில சூப்பர் டேக்கிள் எக்கச்சக்கமா எடுத்து தள்ளினவர். சோ முகமது ரேசா சரி, இந்த பக்கம் ராகுல் சேத்பாலும் சரி சம்பவம் பண்ணறதுக்கு ரெடியா இருக்காங்க. கார்னர்ஸை பொறுத்த வரைக்கும், கவர்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்களோட கேப்டன் அண்ட் ப்ராமிசிங்கான ஒரு டிஃபெண்டர் அப்படின்னே சொல்லலாம் நம்மளோட ஜெய்தீப் தாகியா. சோ அவருமே தரமா பண்ணக்கூடிய ஒருத்தர் தான். டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் அவரை பத்தி நான் சொல்லி தான் தெரியணுமா என்ன. அண்ட் அவர் இல்லாம இந்த இன்னொரு டிஃபென்ஸ் பொசிஷனுக்கு யார் ஆட போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, சோ மணிகண்டன் நேசமணி தான் என்னோட சாய்ஸா இருக்கும்.
ஏன்னா ரீசெண்டா அவரோட டொமஸ்டிக் ரெக்கார்ட் நல்லா இருக்கு. கற்பகம் யூனிவர்சிட்டிக்காக தான் யுவா கபடி சீரிஸ்ல ப்ளே பண்ணியிருந்தாரு, நல்ல பர்ஃபார்மன்ஸும் கொடுத்திருந்தாரு. அப்படிங்கும்போது அவர் ஒரு நல்ல சாய்ஸ். மன்பிரீத் சிங்குக்கு எப்பவுமே தமிழ்நாடு பசங்க மேல ஒரு சின்ன கரிசனம் உண்டு. அதனால கண்டிப்பா மணிகண்டன் நேசமணிக்கு வாய்ப்பு கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி வரக்கூடிய வீடியோஸ்ல தெரிஞ்சுப்போம். ஸோ இதுதான் ஹரியானா ஸ்டீலர்ஸோட ஸ்குவாட் அண்ட் ஸ்டார்டிங் 7. நம்ம அப்படியே அடுத்த டீம் பக்கமா போவோம். பெங்கால் வாரியர்ஸ். பெங்கால் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன்ல தரமான 2 பை பண்ணாங்க அப்படின்னா, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட ஃபசல் அட்ராஜலியை 50 லட்சத்துக்கு எடுத்தது. அண்ட் கூடவே நிதிஷ்குமார் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பேஸ் பிரைஸ்க்கு எடுத்தது. என்ன கேட்டீங்கன்னா 2 பிளேயர்ஸும் தலா 1 கோடிக்கு மேல போகக்கூடிய திறமையான 2 பிளேயர்ஸ். பட் 2 பேரையும் 1 கோடி கூட இல்லாம எடுத்தது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஏன் மற்ற டீம்ஸ் போலங்கிறது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சு. அண்ட் பெங்கால் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் மணிந்தர் சிங்கை வந்து 1 கோடி அமௌண்ட் கிட்ட கம்மி பண்ணி எடுத்திருந்தாங்க. அதுவுமே பார்க்க நல்லா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் பெங்கால் வாரியர்ஸோட ஸ்குவாடை சொல்லி முடிச்சிடுறேன். லெஃப்ட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் இங்க அர்ஜுன் ராத்தி அப்படிங்கிற உத்தரகாண்டை சேர்ந்த ஒரு பிளேயர் இருக்காரு. அண்ட் தென் ஆகாஷ் அப்படிங்கிற மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு பிளேயர் இருக்காரு. ரைட் ரைடர்ஸ் தான் இவங்களோட முக்கியமான ரைடிங் காம்போ. ரைட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் மணிந்தர் சிங் ஃப்ரம் பஞ்சாப், நிதின் தங்கர் ஃப்ரம் ஹரியானா, விஸ்வாஸ் கவுடா ஃப்ரம் கர்நாடகா, அது இல்லாம மகருத்ரா கார்ஜே ஃப்ரம் மகாராஷ்டிரா, சுசில் ஃப்ரம் கர்நாடகா, பிரணவ் ராணி ஃப்ரம் மகாராஷ்டிரா, சாய் மிங் சான் ஃப்ரம் சைனீஸ் தைப்பே. இது இல்லாம டிஃபெண்டர்ஸ் பக்கம் போனோம் அப்படின்னா சோ இங்க லெஃப்ட் கார்னருக்காக ஃபசல் அட்ராஜலி, அது மட்டும் இல்லாம ஆதித்யா சிண்டே அவர் இருக்காரு, யாஷ் மாலிக் அவரும் இருக்காரு. கூட வந்து பாத்தீங்கன்னா ஷாகர் குமார் அப்படிங்கிற ஒரு ஆல்ரவுண்டரும் இருக்காரு. அது இல்லாம ரைட் கவர் பக்கம் வந்தோம் அப்படின்னா மயூர் கடம், வைபவ் கார்ஜே, சம்பாஜி அப்படிங்கிற மகாராஷ்டிராவை சேர்ந்த பிளேயர் அண்ட் தீப் குமார் அப்படிங்கிற ஒரு பிளேயர் இருக்காரு. லெஃப்ட் கவர் பக்கம் வந்தோம் அப்படின்னா ஸ்ரேயஸ் அண்ட் அது மட்டும் இல்லாம மஞ்சித் அப்படிங்கிற பிளேயர், பிரவீன் தாகூர் அப்படிங்கிற பிளேயர், இந்த 3 பேரும் இருக்காங்க. ரைட் கார்னர்ஸை பொறுத்த வரைக்கும் நிதேஷ் குமார் இருக்காரு, தீபக் சிண்டே அப்படிங்கிற ஒரு பிளேயர் இருக்காரு. அண்ட் கூடவே ஹெம்ராஜ் அப்படிங்கிற இமாச்சல் பிரதேசை சேர்ந்த ஒரு பிளேயர் இருக்காரு. இந்த டீமோட ஸ்குவாடை பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு தரமான ஸ்குவாட் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது. ஹரியானா ஸ்டீலர்ஸ்க்கு என்ன சொன்னனோ அதே தான் இங்கேயுமே. இந்த டீமுமே வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல கார்னர் டிஃபெண்டர்ஸா வச்சிருக்காங்க. பட் கவர்ல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் கவர்ல மட்டும் ஒரு சின்ன வீக்னஸ் இருக்கும் அப்படிங்கறத சொல்லிக்க விரும்புறேன். அண்ட் ரைடிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ரைடர்ஸ்ல ஒரு சின்ன லேக் இருக்குமோன்னு தோணுது. மேக்ஸிமம் இருக்கிறவங்க எல்லாருமே ரைட் ரைடர்ஸா தான் இருக்காங்க. மணிந்தர் சிங் இருக்காரு, நிதின் குமார் தான் அவங்களோட பிரைமரி 2 சாய்ஸ். 2 பேருமே ரைட் ரைடர்ஸ். அது இல்லாம விஸ்வாஸ் கவுடா போவாங்க, மேபி சைனீஸ் தைப்பே அந்த பிளேயருக்கும் வாய்ப்பு கிடைக்கும். அது இல்லாம பிரணாய் ராணி அப்படிங்கிற யூமும்பாவை சேர்ந்த பிளேயர் அவரை பிளே பண்ண வைக்க வாய்ப்பு இருக்கு. சோ இதுங்க எல்லாருமே ரைட் ரைடர்ஸ். லெஃப்ட் ரைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 பேருமே இன்எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட ப்ரோ கபடியை பொறுத்த வரைக்கும் சோ அந்த மாதிரியான 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. மேபி அது ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கலாம்ங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஆனா முன்னாடியே சொன்ன மாதிரி டிஃபென்ஸ்ல லெஃப்ட் கவர் மட்டும் ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கு. இவங்களோட ஸ்டார்டிங் 7 அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் மணிந்தர் சிங் அண்ட் நிதின் குமார் இந்த 2 பேரும் தான் பிரைமரி சாய்ஸ். இவங்களை மிஞ்சி வேற யாருமே இங்க பிரைமரி சாய்ஸா இருக்க போறது கிடையாது. அண்ட் 3வது ரைடரா கண்டிப்பா பிரணாய் ராணே போவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. மேபி லெஃப்ட் ரைடர் தேவைப்பட்டா ஏதாச்சும் ஒரு யங்ஸ்டருக்கு போலாம். என்னோட சாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ல சாகர் குமார் ஒரு பிளேயர் இருக்காரு, ஒரு நல்ல டொமஸ்டிக் ரெக்கார்ட், நல்ல யங்ஸ்டரும் கூட. அவரை ட்ரை பண்ணலாம். ஒரு ஆல்ரவுண்டராகவே ஒரு நல்ல ரைடராகவும் இருப்பாருங்கிறது என்னோட ஒப்பீனியன். தெரியல அவங்க எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அது அவங்களோட ஒப்பீனியன் தான். அது இல்லாம டிஃபென்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா நான் என்னத்தங்க சொல்ல, என்னோட மோஸ்ட் ஃபேவரட் டிஃபென்ஸ் யூனிட்டா இதுதான் இருக்கு ப்ரோ கபடி லீக் சீசன் 11 பொறுத்த வரைக்கும். இதை ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஃபேவரட்டான 2 டிஃபெண்டர்ஸ், அதாவது ரைட் கார்னர்ல கண்ணை மூட்டு நான் ஒரு பிளேயரை சொல்லுவேன்னா அது நிதேஷ் குமார். அந்த நிதேஷ் குமார் இங்க இருக்காரு, ஸ்டார்டிங் 7லயுமே இருப்பாரு. ஒரே சீசன்ல 100 டேக்கிள் புள்ளிகள் எடுத்த ஒரு வீரர். இன்ன வரைக்கும் அவரோட ரெக்கார்டை யாராலும் உடைக்க முடியல. ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ஷனுக்குள்ள வந்தாரு, எதிர்பார்த்த அளவுக்கு போல, பட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். லெஃப்ட் கார்னரை பொறுத்த வரைக்கும் ப்ரோ கபடியோட நம்பர் 1 பிளேயரான ஃபசல் அட்ராஜலி த சுல்தான் அவர் இருக்காரு. அவர் இருக்கும்போது என்னங்க பயம். சோ அதுவுமே தாறுமாறான விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சோ லெஃப்ட் கார்னர் ஃபசல் அட்ராஜலி, ரைட் கார்னர் நிதேஷ் குமார், ரைட் கவர் பக்கம் வந்தோம்னா மயூர் கடம் அப்படிங்கிற ஒரு யங்ஸ்டர் இருக்காரு. இவருமே சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒருத்தர் தாங்க. சோ இந்த மாதிரி இந்த ட்ரையோ சம்பவம் செய்ய வாய்ப்பு இருக்கு. அண்ட் லெஃப்ட் கவர்ல ஸ்ரேயஸ் அப்படிங்கிற ஒரு பிளேயர் தான் ஆட போறாரு. ஸ்ரேயஸுமே லாஸ்ட் சீசன் பெங்கால் வாரியர்ஸ்ல இருந்து இன்ஜுரி காரணமா வெளியே போயிட்டு அதுக்கப்புறமா இப்போ உள்ள வந்திருக்காரு. சோ அது மட்டும் சின்ன லேகா இருக்கும். மற்றபடி டிஃபென்ஸ் யூனிட் தரமா இருக்கு, முக்கியமா கார்னர்ஸ். சோ இன்னைக்கு பார்த்தா 2 டீமுமே கார்னர்ஸ்ல ரொம்ப பலம் வாய்ந்த கார்னர்ஸை கொண்ட டீம்ஸா தான் இருந்திருந்தாங்க. இதுல உங்களோட ஃபேவரட் எது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து எந்த டீமோட வீடியோ நான் போடணும் அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அதையும் நான் எடுத்து கண்டிப்பா உங்களுக்காக போடுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இன்னும் என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணணும், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.